கைலாய மலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் இருவரும் பகடை விளையாடினார்கள். நந்தி தேவர் அவர்களுக்கு நடுவராக இருந்தார். விளையாட்டு முடிவுக்கு வந்தது. பார்வதி தேவி தெளிவாக வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் நந்தி தேவர் தன் எஜமான் சிவபெருமானுக்கு பக்தியால் பொய் சொன்னார். சிவபெருமான் வென்றார் என்று அறிவித்தார். இதை கண்ட பார்வதி தேவி கோபமடைந்தார். என் வெற்றியை மறைத்ததற்காக உனக்கு நோய் பிடிக்கட்டும், உன் உடல் வலிமை இழக்கட்டும் என்று சாபம் கொடுத்தார். நந்தி தேவர் தன் தவறை உணர்ந்து அமைதியாக சாபத்தை ஏற்றுக்கொண்டார். தேவி, நான் எஜமானுக்கு மட்டுமே பக்தி செலுத்தினேன். அது தவறு என்றாலும் என் இதயம் உங்களுக்கு எதிரானது அல்ல. பார்வதி தேவி மனம் மாறினார். என் மகன் விநாயகரை வழிபட்டு பிடிச்ச பொருட்களை படைத்தால் உன் சாபம் தீரும் என்றார். இதுதான் பார்வதி தேவி நந்திக்கு சாபம் கொடுத்த கதை. பக்தி எப்போதும் வெல்லும். லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நம சிவாய.